இங்கே இந்த லேடி ஸ்கூல் வாசலில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி செவுத்துல ஏதோ எழுதியிருக்கு. இவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்றதுனால அது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல்லேருந்து அவங்க குட்டி பொண்ணு வந்துடுறா. வீட்டுக்கும் கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா பென்னுக்கும் பென்சிலுக்கும் என்ன வித்தியாசம்னு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், ஸ்கூலில் போய் கேளுன்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூலில் போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்போ டீச்சர் கேட்டுறாங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த கேள்வி கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து பென்சில் எழுதுனா அதை அழிச்சிட முடியும், பென்னில் எழுதுனா அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லி வித்தியாசத்தையும் சொல்கிறாங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஆர்மிலேருந்து இறந்து போயிருப்பார் போல இருக்குது. அதனால் கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு பெரிய காசு வந்திருக்கு. போஸ்ட்மேன் வந்து அதை சொல்கிறாரு, நீங்கள் பேங்க்கில் போய் சீக்கிரமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு. இவங்களும் பொண்ணை கூட்டுக்கிட்டு அங்கே பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அது ஃபில்லப் பண்ண கூட தெரியல. சுற்றி இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியாக கையெழுத்து போட சொன்னால் இவங்க கையில் வந்து கைரேகை வைக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணும் பார்க்குறா. ஸ்கூலில் இந்த பொண்ணோட நோட்டில் டீச்சர் வந்து சைன் போடும்போது நீங்கள் ஏன் கைரேகை வைக்கலன்னு இந்த குட்டி பொண்ணு கேட்குறா. படிக்க தெரியாதவங்க தான் கைரேகைலாம் வைப்பாங்க, நான் படிச்சிருக்கோம்ல, கையெழுத்து தான் போடணும்னு சொன்னோன்னே வீட்டில் போய் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்கிறா, உனக்கு படிப்பறிவே இல்லையாம்மான்னு கேட்கும்போது அவங்க அம்மாவை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கா. ரேங்க் கார்டை கொடுத்து இதில் உங்கள் அம்மா கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறா. பாவம் அவங்களுக்கும் தெரியல. இந்த பொண்ணு தூங்கின கேப்பில் அவங்க வந்து கைரேகை வச்சு விட்றாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே அதை எடுத்துகிட்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுக்குறா. அப்போ இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு டீச்சர் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணை அவங்க அம்மாவுக்கு சொல்லித்தர சொல்கிறாங்க. இப்போ தினமும் படிக்கும் போது அவங்க அம்மாவை உட்கார வச்சு அவள் படிக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு கையெழுத்து போடலாம் சொல்லித்தரா. ஒரு டைமில் அவங்க அம்மாவே வந்து இந்த பொண்ணு அடுத்த தடவை ரேங்க் கார்டில் கையெழுத்து போடுறதுக்கு ஸ்கூலுக்கே வந்து போட்டு வராங்க. இவங்க மொதல் சீனில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த இடத்துல அந்த லேடியை கூப்பிட்டு, இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, நீங்களும் இங்கே உட்காராதீங்க, நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்க புக்கை அந்த லேடிக்கிட்ட கொடுத்துட்டு வராங்க.